ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 10/9/2025 பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे बाप जी तुम्हें हीरे जैसा बनाते हैं, उनमें कभी भी संशय नहीं आना चाहिए. संशय बुद्धि बनना माना अपना नुकसान करना. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை வைரத்துக்கு சமமாக ஆக்கிறார். ஒரு பொழுதும் அதில் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சந்தேக புத்தி உடையவர் ஆனால் தனக்கு தானே நஷ்டம் ஏற்படுத்தி கொள்வது. சந்தேக புத்தி வந்துடுச்சு அப்படின்னா அப்னா நுக்சான் கர்னா, தனக்கு தானே இழப்பை தேடிக்கிறோன்னு அர்த்தம். பாபா உங்களை வைரத்துக்கு சமமாக ஆக்கிறார். அப்போது அதில் ஏன் உங்களுக்கு சந்தேகம் வரணும்? அதில் ஒரு பொழுதும் சந்தேகம் என்பது வரவே கூடாது. பாபா கேள்வி கேட்குறாங்க, மனுஷ से देवता बनने की पढ़ाई में पास होने का मुख्य आधार क्या है? மனிதனிலிருந்து தேவதை ஆகிறதுக்கான படிப்பில் தேர்ச்சி அடைவதற்கு முக்கியமான ஆதாரம் என்ன? நிச்சயம். பதில் என்ன? நிச்சயம் வேணும். நிச்சயம் बनने का साहस चाहिए. நிச்சய புத்தியுடையவங்களாகணும்னா அவ்வளோ துணிச்சல் வேணும் நமக்கு. மனிதனிலிருந்து தேவதை ஆகிறதுக்கான படிப்பில் நம்ம தேர்ச்சி அடையணும்னா அதுக்கு ஆதாரமே தான். மனிதன் தேவனாகணும்னு முதல்ல என்ன வேணும்? நிச்சயம் வேணும். நிச்சய புத்தியுடையவங்களை ஆகிறதுக்கு துணிச்சல் தேவைப்படுது. மாய சாகஸ்கோ தோடுதே. மாய என்ன பண்ணுது? முதல்ல அந்த துணிச்சலை தான் என்ன பண்ணுது? துண்டிக்குது. சந்தேக புத்தியுடையவங்களாக்கிடுது. चलते चलते पढ़ाई में व पढ़ाने वाले सुपर टीचर में संशय आता है. நாட்களாக என்னது? படிப்பில் அல்லது படிப்பு கற்றுக் கொடுக்கக்கூடிய சுப்ரீம் டீச்சர் மேலே சந்தேகம் வந்துடுது. तो अपना और दूसरों को बहुत नुकसान करते. தனக்கும் இழப்பை தேடிக்கிறாங்க, நஷ்டமாக்கிக்கிறாங்க, மற்றவங்களே நஷ்டமடைய வைக்கிறாங்க. அதனால் இதில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். துனியாத்தோ அவிநாஷி ஹைஹி. பாபா முரளி உள்ள சொல்கிறாங்க, உலகம் அழிவற்றதாக இருக்கின்றது. அப்படின்னு அர்த்தம் என்ன? பழைய உலகம் புதியதாக மாறுது. உலகம் எப்போ அப்படி தான் இருக்கும். உலகமே அழிஞ்சு போச்சு அப்படி இல்லை. பழைய நிலையானது புதிய நிலையாக மாறும். ऐसे नहीं कि प्रलय हो जाता है. இப்படி கிடையாது. பிரளயம் ஆயிடும் அப்படின்னா மொத்தமாக எல்லாமே போயிடும். சாரி துனியா கபி வினாஷ் நஹி ஹோத்தி ஹே. முழு உலகம் வினாஷம் ஆறுதுன்றதெல்லாம் கிடையாது. புராணே ஹே ஓ பதல்கர் நஹி பன் ரஹி. பழைய உலகம் மாறி புதியதாக ஆகின்றது. பாபா புரிய வைக்கிறார். புராணா கர், இது பழைய வீடு. ஜிஸ்மே தும் பைட்டு, இதில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. ஜான்தே ஹம் நயே கர் மே ஜாயேங்கே. நம்ம தெரிஞ்சிட்டோம், நம்ம புது வீட்டுக்கு போக போகிறோம். ஜெய்சே புராணி டெல்லி, எப்படி பழைய டெல்லின்னு சொல்கிறோம், அப்புறம் புது டெல்லின்னு சொல்கிறோம். புராணி டெல்லி மிட்னி. இப்போ பழைய டெல்லி என்ன அது? நீங்கணும். பழைய டெல்லியிலேருந்து புது டெல்லி ஆகணும். அதுக்கு பதிலாக புதிதாக அது உருவாகணும். நய் கேசே பன்து. இப்போ புதிதானது எப்படி உருவாகும்? पहले तो उसमें रहने वाले लायक चाहिए ना. புதிய டெல்லி எப்படி உருவாக்க முடியும்? அதில் இருக்கக்கூடியவங்க தான் என்ன பண்ணணும்? அதை புதுப்பிக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு தகுதியானவர்களாக ஆகணும்ல. நய் துனியாமத்தோ ஓத்தே சர்வகுண சம்பன்ன. எப்படி அந்த இடத்துக்கு நம்ம சொல்கிறோம், ஒரு புதிய சிட்டியை உருவாக்குறோன்னா அங்கே எல்லாமே என்ன பண்ணணும்? புதுப்பிக்க வேண்டியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இடம், சூழ்நிலை, மனிதர்கள் எல்லாத்தையுமே, இடம் சூழ்நிலை எல்லாம் மாற மாற என்ன செய்வாங்க? வசிக்கக்கூடியவங்களும் அந்த இதுக்கு தகுந்தாற்போல மாறிடுவாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்த மாற்றும் போது அதுக்கு தகுந்தாற்போல எல்லாம் மாறும். அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறாங்க, புது உலகத்தில் சர்வகுண சம்பன்னமானவர்கள் இருப்பாங்க. तो बच्चों को ये एम ऑब्जेक्ट भी है. உங்களுக்கு एम ऑब्जेक्ट லட்சியம் கூட இருக்குது. पाठशाला में एम ऑब्जेक्ट तो रहती है ना. பாடசாலையில் லட்சியம் இருக்குது இல்லையா? पढ़ने वाले जानते मैं सर्जन बनूंगा. படிக்கிறவங்க இது தெரிஞ்சிருக்கிறாங்க. என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க? நான் சர்ஜனாக போகிறேன், நான் வக்கீலாக போகிறேன். யா தும் ஜான்தே ஹம் ஆயே ஹே. இங்கே நம்ம தெரிஞ்சிட்டோம், அங்கே நான் சர்ஜனாக போகிறேன், நான் வக்கீலாக போகிறேன். அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க, தாந்தாப்புல படிக்கிறாங்க. இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க? நாம் வந்திருக்கதே மனிதனிலிருந்து தேவதாகிறதுக்கு. நிச்சய கேஷே हुआ, फिर நிச்சய புத்தி கிஸ்னே बनाया. நமக்கு நிச்சயம் ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டது? பகவான் இதை சொல்கிறார். அதனால் நமக்கு என்ன ஆயிடுது? நிச்சயம் ஏற்பட்டுல. பிறகு சந்தேக புத்தி கொண்டவங்களாக யார் ஆக்குனது? तुम कहेंगे ये अगर पढ़ते तो बहुत ऊंच पद पा सकते थे. बहुत पढ़ते रहते हैं. बैरिस्ट्री पढ़ते पढ़ते आधा पर छोड़ देते, दूसरे तो पढ़कर बैरिस्टर बन जाते. உலகத்தில் பாருங்க, படிப்பாங்க,
நல்லா படித்தா இவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா படிக்கிறவங்களா இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க, ஆனால் படித்து வக்கீல் படிக்கிறாங்க, பாதியிலே விட்டுட்டு வந்துடுவாங்க. சில பேர் பாருங்கள் படித்து முடிச்சுட்டு வக்கீல் ஆகிறாங்க. சிலர் படித்து நல்ல நிலைக்கு வந்துடுறாங்க. சிலர் தேர்ச்சி அடைகிறதில்ல, சிலர் பாதியிலே விட்டுறாங்க, சிலர் தேர்ச்சி அடைகிறதில்ல. படிக்கிறாங்க ஆனால் தேர்ச்சி அடையல. फिर कुछ न कुछ कम पद பார்க்குற எங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்குது. ஒருத்தர் படாயும் தான் அதுக்குரிய பரீட்சை இல்லையா, அது பெரிய பரீட்சை. அதை விட பாபசை இது பெரிய பரீட்சை, இது லைஃப்கான பரீட்சை. இதில் உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும். அதாவது அந்த புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை படித்து அவங்க பரீட்சை எழுதுனா போதும். இது அப்படி கிடையாது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டில் என்ன வருது, ஏதாவது விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கான சக்தி தேவைப்படுது, அதுக்கான குணம் தேவைப்படுது. ஒரு நேரம் சக்தி யூஸ் பண்ணணும், ஒரு நேரம் குணம் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துக்கு சூழ்நிலை தகுந்தாற் போல் நம்முடைய உணர்வுகள் என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்பு என்ன மிக உயர்ந்த படிப்பு, பரீட்சை இதில் பெரிய பரீட்சை வரும். இதில் ரொம்ப உங்களுக்கு என்ன வேணும், துணிச்சல் வேணும். ஏக்தோ நிச்சய புத்தி காசா, ஒன்று நிச்சய புத்தியினுடைய துணிச்சல். மாயா ऐसी है अभी भी निश्चय अभी संशय புத்தி பண்ண மாயா அந்த மாதிரி பண்ணுது. அவ்வப்பொழுது நிச்சயம் இருக்கு, திடீர்னு பார்த்தா சந்தேகம் வந்துடுது. ஆத்தி போத்தே பண்ணிங்க நிறைய பேர் வராங்க படிக்க, அப்புறம் பார்த்தா என்னது டல் புத்தி ஆயிடுது. வரிசைக்கிரம் தான் இல்லையா, தேர்ச்சி எழுதுன்றது வரிசைக்கிரம் இல்லையா. अखबार में भी लिस्ट निकलते ये भी ऐसे ही आते போத்தே पढ़ने के लिए பேப்பரில் கூட என்ன அது லிஸ்ட் வருதில்ல. இங்கே கூட அப்படிதாங்கிறார் பாபா. அங்கேயே என்ன வரிசைக்கிரம் போடுவாங்க, லிஸ்ட் பேப்பரில் யார் யார் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு அதில் வரிசையாக போடுவாங்க, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இங்கேயே கூட எல்லாரும் படிக்கிறது ஒரே மாதிரி தான் பாபா சொல்லி கொடுக்குறார். ஆனால் தேர்ச்சி அடைகிறதுல வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் படிக்கிறதுக்கு வராங்க, சில குழந்தைகளோட புத்தி ரொம்ப நல்லா இருக்குது, சிலருக்கு டல் புத்தியாக இருக்குது. டல் புத்தியாக இருந்தால் என்னாகும், அப்புறம் நாட்களாக ஏதாவது சந்தேகம் வந்துடுது, வந்து விட்டுடுறாங்க, படிப்பே விட்டுடுறாங்க. ஃபிர் அவரும் கபி நுக்சான், மற்றவங்களே என்ன செய்கிறாங்க, நஷ்டமடைய வைக்கிறாங்க. அவங்க நஷ்டமடைஞ்ச மட்டும் இல்லை, மற்றவங்களையும் அந்த மாதிரி நஷ்டமடைய வைக்கிறாங்க. देह अभिमान घड़ी घड़ी आ जाएगा, क्योंकि आधा कल का देह अभिमान है ना. आत्मा को बाबेट समझाते, आत्मा पढ़ती है, बल देह अभिमान घड़ी घड़ी आ जाएगा. ஆத்மாக்களுக்கு பாபா புரிய வச்சிட்ருக்கிறார், ஆத்மா படிக்குது. ஆனால் தேக அபிமானம் அடிக்கடி வந்துடுது. ஏன்னா அரை கல்பம் தேக அபிமானத்தில் இருந்தாங்கல்ல. तो देही अभिमानी बनने में टाइम लगता है. ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. பாப் பேட்டா ஹே டைம் மிலா ஹுவா, பாபா அமர்ந்திருக்கார், நேரம் கிடைச்சிருக்கு. பல் பிரம்மா की आई 100 वर्ष का थे या कम भी हो, समझो ब्रह्मा चला जाए ऐसे तो नहीं स्थापना नहीं होगी. பிரம்மாவோட ஆயுள் 100 வருஷம்னு சொல்கிறோம், கம்மியாக கூட இருக்கலாம். இப்போ பிரம்மா போயிட்டார், அப்போது ஸ்தாபனா நின்றுடுமா. தும் சேனா தோ பைட்டேன்னா, பிரம்மா அவ்யக்தமாயிட்டாங்க, பாபா அவ்யக்தமாயிட்டாங்க. ஆனால் ஸ்தாபனக்காரன் நின்றுடுச்சா. அதுக்கப்புறமே பாருங்கள் 50-55 கூடவே ஆயிடுச்சு. பாபா கிட்டத்தட்ட 48 வருஷம் கிட்ட அவ்யக்த முரளியே சொல்லிட்டார் இல்லையா. அதுக்கப்புறமும் இப்போது பாபா நமக்கு முரளி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, பாலனா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்தாபனாக்காரன் இன்னும் முடிவடையில். ஏன்னா நீங்கள் சேனைகள் இருக்கீங்க இல்லையா. பாப்னே மந்திர தேதியா, பாபா நமக்கு மந்திரம் கொடுத்துட்டார், படிக்கணும். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழலுது, இது கூட உங்களோட புத்தியில் இருக்கு. நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். நினைவின் மூலமாகத்தான் விகர்ம வினாஷ் ஆகும். பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், எல்லோரும் மூலமாகவும் விகர்மம் நடந்துட்டு புராணி துனியா ஒரு நை துனியா துணுக்கோ ஓலை துமாரே சாமனை, பழைய உலகம் புதிய உலகம் ரெண்டனுடைய அந்த சக்கரமும் உங்கள் முன்னாடி நிற்கிது. தும் லிக் சக்தி ஹோ, இப்போ நீங்கள் எதை எழுத முடியும். புராணி துனியா ராவன் ராஜ்யம் முர்தாபாத், பழைய உலகம் ராவண ராஜ்யம் அழிந்து போய்விடும். புதிய உலகம் ஞான மார்க்கத்தினுடையது, ராமராஜ்யம் வாழ்வாகும். அதாவது வாழ்க வாழ்கன்னு சொல்கிறாங்க. ராமராஜ்யம் ஜெயித்துவிடும். ஜோ பூஜ்யத்தே வகி பூஜாரி பனை, பூஜைக்குரியவராக இருந்தவர்கள் தான் பூஜாரி ஆயிட்டாங்க. இப்போ மீண்டும்
பூஜைக்குரியவராக நம்ம ஆகணும். अच्छा बाबा இன்னைக்கு धार्मिक சொல்கிறாங்க, सुप्रीम टीचर की पढ़ाई हमें नर से नारायण बनाने वाली. சுப்ரீம் டீச்சருடைய படிப்பு நம்மை நரனிலிருந்து நாராயணன் ஆகிறது. इसी निश्चय से अटेंशन देकर पढ़ाई पढ़नी. இந்த நிச்சயத்தின் மூலமாக அட்டென்ஷன் கொடுத்து கவனம் கொடுத்து படிப்பை படிக்க வேண்டும். எந்த விஷயத்தில்? சுப்ரீம் டீச்சருடைய படிப்பு நம்மளை நரனிலிருந்து நாராயணன் ஆகுது. இப்போ எவ்வளோ உயர்ந்த படிப்பு! படானே வாले टीचर को कभी नहीं देखना. உங்களுக்கு படிப்பிக்கக்கூடிய டீச்சர் யாருனாலும் இருப்பாங்க, சகோதரன் சகோதரி. அந்த தேகதாரியை நீங்கள் பார்க்க வேணாம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் யார்? சுப்ரீம் இல்லையா? இரண்டாவது, தேஹி அபிமானி बनने का पुरुषार्थ करना. मरजीवा बने तो इस शरीर को बांध को छोड़ देना. ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான புருஷார்த்தம் செய்யுங்க. மறுஜீவ ஆயிட்டீங்களா, புதிய ஜென்மம் எடுத்துட்டீங்க, இறந்து பிறந்தாச்சு. ஆகினால் இந்த சரீரத்தினுடைய பற்றுதலை விட்டுடுங்க. புண்ணிய ஆத்மா பண்ணாய், புண்ணிய ஆத்மா ஆகணும். கோய்வி பாப் கரம் நெய் கர்னா, எந்த பாவ கர்மாவும் செய்யக்கூடாது. வரதானம் சுதர்ஷன் சக்கர की स्मृति से सदा संपन्न स्थिति का अनुभव करने वाले मालामाल भव. சுதர்ஷன சக்கரத்தினுடைய நீ மூலமாக சதா சம்பன்ன ஸ்திதியினுடைய அனுபவம் செய்யக்கூடிய மாலாமால் செல்வந்த ஆத்மா ஆகுக. जो सदा सुदर्शन चक्रधारी है वो माया के अनेक प्रकार के चक्रों से मुक्त रहते. யார் சதா சுதர்ஷன சக்கரதாரியாக இருக்காங்க, அவங்க மாயனுடைய அநேக விதமான சக்கரத்திலிருந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. एक सुदर्शन चक्र अनेक व्यर्थ चक्रों को खत्म करने वाला. ஒரு சுதர்ஷன சக்கரம் அநேக வீணான சக்கரத்தை முடித்துவிடும். தன்னை பற்றிய சக்கரத்தை நம்ம சுத்தணும்னாலே போதுமா. நான் ஆத்மா எப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன், என்ன ஆகிறேன். சுதர்ஷன சக்கரதாரி குழந்தைகள் சதா சம்பன்னமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஆடாது அசையாது இருக்கிறாங்க. தன்னைத்தான் நிறைந்தவர்களாக அனுபவம் செய்கிறாங்க. நாம் நம்முடைய கணக்கை சுற்றி பார்த்தோம்னாலே போதும். நம்முடைய ரோல் என்ன, நம்முடைய பாகம் என்ன, நம்ம எப்படி பூமிக்கு வந்தோம், எப்படி நம்ம திரும்புகிறோம், அப்படி சுயத்தை நம்ம தரிசனம் பண்ணோம்னாலே போதுமானது. செல்வந்த ஆத்மாவாக நம்மளை அனுபவம் செய்யலாம். ஸ்வயம்கோ மாலாமால் அனுபவக்கர். என்னை போல் சௌபாகியசாலி யாருமே இல்லை. மாயா காலி கரணிக்கு கோஷிஷ் கருது. மாயா என்ன பண்ணுது? காலி ஆக்கிறது, எதுவுமே இல்லாமல் ஆக்கிறது முயற்சி பண்ணுது. லேக்கின் வே சதா கபர்தார். ஆனால் யார் சுதர்ஷன சக்கரதாரியாக இருக்காங்களோ அவங்க எச்சரிக்கையோடு இருப்பாங்க, விழிப்புணர்வோடு இருப்பாங்க. ஜாக்தி ஜோதி ராத்தே பிரகாஷித்து சுடர்விட்டு எரியும் ஜோதியாக இருப்பாங்க. इसलिए மாயா कुछ भी कर नहीं पाते. ஆனால் மாயாவால் ஒன்றும் செய்ய முடியல. जिसके पास अटेंशन रूबी चौकीदार सुजाग है. யாரிடம் இந்த கவனம் என்ற அந்த ஒரு நிலையாக சுடர்விட்டு எரியுது அந்த எண்ணங்கள், அது எவ்வளோ நம்ம தூரம் அட்டென்ஷன் கொடுக்குறோம், எவ்வளோ தூரம். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், நாம் நம்மளை சேஃபாக வச்சு. நான் ஆத்மா பிரகாசிக்கும் ஜோதியாக இருக்கிறேன். அதை நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது சதா நம்ம சேஃபாக இருக்கலாம். ஸ்லோகன் आपकी बोल ऐसी समर्थ हो जिसमें शुभ व श्रेष्ठ भावना समाई हुई हो. உங்களுடைய வார்த்தைகள் அப்படி சக்திசாலியாக இருக்கணும். அதில் சுபமானதும் சிரேஷ்டமான பாவனையும் அடங்கி இருக்க வேண்டும். அவ்வியக்த சமிகை இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய அன்பினுடைய அக்னியை ஏற்றி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். पावरफुल याद के लिए सच्चे दिल का प्यार चाहिए. சக்திசாலியான நினைவு இருக்குன்னா உண்மையான உள்ளத்தின் அன்பு வேண்டும். सच्चे दिल वाले सेकंड में बिंदुबन बिंदु स्वरूप आपको याद कर सकते. உண்மையான உள்ளமுடையவர்கள் செகண்டில் புள்ளி ஆயிட்டு புள்ளி சொரூபத்தில் இருக்கிற பாபாவை நினைவு செய்ய முடியும். உண்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்காங்கன்னா செகண்டில் புள்ளி ஆகிடும். ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சிருப்போம். நாமும் புள்ளி ஆகிட்டு புள்ளி ஸ்வரூப் பாபாவை நினைவு செய்வோம். சச்சி தில்வாலை பற்றி சாஹிப்க்கு ராசி கண்ணிக்கார். உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் சாஹிப் பாபாவை ராசி பண்ணும். அதன் காரணத்தினால பாப்கி விசேஷ் துவாயை பிராப்த் கர்த்தி. பாபுடைய விசேஷமான ஆசீர்வாதங்களை அவங்க பிராப்தம் அடைவாங்க. ஜிசே சஹஜி, அது மூலமாக சகஜமாகவே एक संकल्प में स्थित हो
ज्वाला रूप की याद का अनुभव कर सकते. ஒரு சங்கல்பத்தில் நிலைத்திருப்பாங்க, ஜுவாலா ரூபத்தினுடைய நினைவின் அனுபவம் செய்ய முடியும் சகஜமாகவே. அதாவது பாபுடைய விசேஷ அந்த ஆசீர்வாதத்தை பிராப்தம் அடைகிறதுனால ஈஸியாக ஒரு சங்கல்பத்தில் நிலைத்திருந்து ஜுவாலா ரூபத்தினுடைய நினைவு அனுபவம் செய்யும். பவர்ஃபுல் வைப்ரேஷன் ஃபைலா சக்தி. ஒரு சங்கல்பத்தில் நம்ம நிலைச்சிருக்கோன்றது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான ஸ்திதி. ஸோ அது ஜுவாலா ரூபத்தினுடைய ஒரு நினைவை அனுபவம் செய்யும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக. அப்போ பவர்ஃபுல் வைப்ரேஷனை நம்ம பரப்ப முடியும். அச்சா, ஓம் சாந்தி.